வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், அருமையான நாள். நிறைய பேர் வண்டி எடுத்து போனாங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த ஷிஃப்ட்டு சேல்ஸ் ஆகிடுச்சு, அந்த ஸ்கார்பியோ சேல்ஸ் ஆகிடுச்சு, பின்னால் வந்து அதுவும் சேல்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், லைனாக போகுதுங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை பார்த்தினாக்கா நம்ம அக்ராவரம் மலைமேடு சொல்லிட்டு, அதாவது எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே அவர். ஏற்கனவே என் நண்பர், இவரும் என் நண்பர் தான். அவர் ஏற்கனவே ஒரு வண்டி கொடுத்தேன். கட்சி பார்த்தா இவர் பக்கத்து வீட்டுக்காரு. சரிட்டு வந்து அதிகம் வேக மாட்டாங்க. பாருங்கள், நல்லா இருக்கணும், மேல் வளரணும். அண்ணன் எங்கே தான் சொல்ல பாருங்கள். எங்கே தான் சொல்லுங்கள். மலைமேடு அகராவிலேருந்து வராங்க. சார் நம்பி வந்தேன், நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நல்லா வீடியோ ஃபாலோ பண்ணுறேன். ப்ளஸ் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். அந்த ஒரு இதுக்காக நம்ம வந்து சாரை வந்து பார்த்தோம். ரொம்ப நாங்கள்லாம் விஆர்ஸ் ஆல் ஹாப்பி. இவர் தான் மெயின் ஹெட்டு. ஏன்னா இவர் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டுக்கிட்டு பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணி போட்டு வணக்கம். நான் ஆனந்த், ஊத்தாங்கரை சொந்த ஊர். இப்போ இங்கே வந்து பிஸ்னஸுக்காக இருக்கேன். அண்ணன் வந்து ஒரு 25 வருஷமாக ஒரு அண்ணன் நண்பர் எனக்கு. நான் ஒரு ஹோண்டா சிட்டி எடுத்து போனேன். அது ஒரு லைனில் வரும்போது ஷிஃப்ட்டு சூப்பராக இருந்துச்சு, புது வண்டி மாதிரி. சரி, அக்கா பையனுக்கு வாங்கி தரேன்னு ஒரு ஐடியா பண்ணி அக்கா பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். நல்லா இருக்குது. அண்ணன் நல்லா பேசி ரேட்டு கம்மியாக வாங்கி கொடுத்தாரு. நீங்களும் வாங்க, எல்லோரும் கம்மியாக வாங்கி தருவார். நல்ல மனசு அண்ணனுக்கு, தங்கமான குணம், நிறைய உதவி பண்ணுவார், இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தருவார். நல்ல மனசு அண்ணனுக்கு. ஹெல்ப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ வேறு என்ன பார்த்து பெல் டிங் டிங்னு பெல் அடிச்சு விடணுமா? அப்போ அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவார். பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணி. நல்லா இருக்குங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நல்ல வண்டி இப்படி சுற்றி காமிச்சிருப்பா. வீடியோ கூட போடல. வீடியோ போட்டேன். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள், ஹோண்டா சிட்டி செம்மையான வண்டி சார். டாப் மாடல் வந்து ஏசி, பவர் ஸ்டேரி, பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, சன்ரூஃப் போடுற வண்டி. ஐயா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி ஒரு 20-25 வருஷம் பழக்கம். நம்ம பாலிய நண்பர் அவர் வந்து பார்த்துட்டு வண்டி வந்தார். ஒரு வண்டி இண்டிகோ சேல்ஸ் பண்ணிட்டு வந்தார். சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நான் ஒரு நல்ல பெரிய வண்டி வந்தார். இந்த வண்டி பார்த்தினாக்கா நம்ம வேலூர் மாவட்டத்திலே வந்து கிங் மேன் யார் கேட்டால் நாகராஜ். நிறைய வண்டி நல்லா குவாலிட்டியாக கொடுப்பார். அதாவது வண்டி வந்து கம்மி தாச்சு கிடையாது, சும்மா நாக்கில் நக்கி எடுப்பார். அந்தமாரி குவாலிட்டியான வண்டி, நல்லா தங்கமான மனசு. நாகராஜ்னா இன்றைக்கி அந்தளவு பேர். அவர் வண்டி இன்றைக்கி சேல்ஸ் ஆகிடுச்சு. ஐயா பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரில் வந்து இந்த வண்டி எடுத்துட்டாரு. தங்கமான மனசு. டேரெக்டாக கஸ்டமர் வியாபாரம். சொல்லுங்கள், எங்கே வர சொல்லுங்கள். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு ஊத்தங்கரை. அண்ணன் வந்து ஒரு 25 வருஷமாக எனக்கு ரொம்ப நண்பர். அவர்கிட்ட ரொம்ப நாளாக வண்டி வாங்கி 2-3 வண்டி வாங்கி ஓட்டியிருக்கேன். 2004 சும்மா வாங்கி வாடகை ஓட்டினேன். அவர் அண்ணன் கைராசி. அவர்கிட்ட மறுபடியும் ஒரு வண்டி வாங்கன்னு எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப நாளாக பார்த்து இந்த ஹோண்டா சிட்டி எடுக்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு. நான் இண்டிகோ வச்சுருந்தேன், சன்ரூப் வண்டி. இந்த வண்டி எடுக்கணும், என் பையனுக்காக இந்த வண்டி வாங்கணும், அவன் மேலே நின்றுட்டு வரன்றதுக்காக இந்த வண்டி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. 15 நாளாக அண்ணங்கிட்ட போராடி அருமையாக அந்த வண்டி வாங்கி கொடுத்தாரு. செம்ம குவாலிட்டி, ரேட்டு கம்மியாக வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு. எல்லாரும் வரலாம் அண்ணன் நம்பி. நான் 25 வருஷமாக நண்பர். 20 வருஷமாக அண்ணங்கிட்ட வண்டி வாங்கி ஓட்டின்னு இருக்கேன். இன்னைக்கு லாஸ்ட்டாக ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த அண்ணங்கிட்ட அந்த வண்டி வாங்கினா ஒரு ஆசை, வாங்கிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஓகே, இது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ படிச்சு கூட விவசாயம் பண்ணுறாரு. விவசாயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேக்கில் வச்சு இந்த பாறை உடைக்குது, கிணறுக்கு உடைக்குது, எல்லாமே இருக்குது. இவர் நம்பர் கேண்டக்ட் பண்ணுறேன். சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணுறேன். சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணுறேன், பில்டிங் டெமாலிசிங்கு, சைட்டில் இந்த ஃபவுண்டேஷனில் கல் உடைக்கிறது, அந்த மாதிரி வேலை. பில்டிங் காங்கிரீட் உடைக்கிறது, கிணறு வெட்டுறது, இட்டாச்சி கிரைனில். கம்பர்சர் வண்டி இருக்குது நம்மகிட்ட. எத்தனை வண்டி வச்சுருக்கீங்க? 6 வண்டி இருக்குது கம்பர்சர். இப்போ குவாரியில் வேலை செய்கிறோம். அப்படின்னா இப்போ எங்கே போனாலும் வண்டி எடுத்து போவீங்களா? ஆமாம், போகலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் போகலாம். அப்படின்னா நம்பர் ஃபோன் பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து சிறப்பாக செஞ்சு கொடுப்போம். நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களா? என் நம்பரு 9677442029 நம்பரு. சொல்லுங்க, 9677442029 நம்பரு. கான்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளோ தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சிறப்பாக வேலை செஞ்சு தரேன். இப்போ லோ பட்ஜெட்டில் நான் கார் தரேன், அது மாதிரி லோ பட்ஜெட்டை நான் பண்ணி தரேன். அதான் என் வேலையை. கஸ்டமர் வந்து எந்த சம்சாரிங்க வந்து கரெக்டாக வேலை செய்யணும், வேலை செஞ்சு கொடுத்து காசு கம்மியாக பண்ணி வேலை செஞ்சு தரணும், அந்த மாதிரி பண்ணித்தரோம். ரைட், ஓகே. எல்லாம் வந்து நிறைய பண்ணிருக்கேன். கண்டிப்பாக விவசாயத்துக்கு தேவையான கிணறு எவ்வளோ கிணறு எடுக்குது, சேர் வெட்டுறது, புது கிணறு வெட்டுறது, கடன் கட்டுறது மொத்தம். ஆமாம், பில்டிங் ஃபவுண்டேஷன் எடுக்கிறது, ஃபவுண்டேஷனில் கல் வந்து உடைச்சி தர்றது, பிளாஸ்டிங், கெமிக்கல், சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணுறோம், கெமிக்கல் பிளாஸ்டிங் பண்ணுறோம், பிளாஸ்டிங் பண்ணி தரோம், பிரேக்கரில் ஓடி தரோம், பில்டிங் உடைக்கிறது,
அது மாதிரி அந்த கம்பர்ஸில் எத்தனை வேலை செய்கிறோமோ அத்தனை வேலை இருக்குது பண்ணி தரோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஃப்ளைட் டிப்ளமா பண்ணியிருக்கு இந்த அளவு பெரிய விஷயம் உங்களுக்கு. பெரிய படிப்பு படிச்சுட்டு இந்த வேலை செய்யறது பெரிய விஷயம். இந்த வேலை செய்யணும் நம்ம அது செஞ்சுட்டு முக்கியம் உங்களுக்கு. ஆமாம் விவசாயம் முக்கியம். நம்ம விவசாயம் பண்ணுறோம், விவசாயம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி தரோம். கம்மி ரேட்டில் கிணறு வெட்டி தரோம், சேர் எடுத்து தரோம், காடம் கட்டி தரோம், எல்லா வேலையும் பண்ணி பாருங்க. நல்லா படி படிச்சிருக்காரு. இந்த படி படிச்சிருந்த கூட நான் விவசாயம் தான் முக்கியம் சரி விவசாயம் படி இன்னைக்கு 6 டிராக்டர் வச்சிருக்காரு. ரொம்ப ஏழ்மையாக குடும்பம் தான். நல்ல ஒரு எண்ணம், நல்ல தங்கமான மனசு. வேணுன்றவங்க வந்து இவர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுற வேணும். எங்கே வேணாலும் இவர் ஃபோன் பண்ணாக்கா கண்டிப்பாக உங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். இன்னொரு முறை 9677. என் பேர் ஆனந்துங்க. என் நம்பர் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன். 9677442029. என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் எந்த வேலை இருந்தாலும் சிறப்பாக பண்ணித்தரேன். அப்படியே சுற்றி காட்டுங்க, வண்டி கொஞ்சம் சுற்றி காட்டுங்க. வணக்கம் சார். ராணிப்பட்டம் லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள். டவேரை வந்தாங்க பார்த்து முதல் நாளே வந்தார். ரேட்டு பேசி எடுத்துன்னு போயிட்டார். அண்ணன் ரொம்ப தங்கமான குணம். எங்கே தவிர சொல்ல பாரு சொல்லலாம். எங்கே தவிர சொல்லலாம் அப்படி சொல்லுங்கள். பானகத்துலேருந்து வரேண்ணா. நேற்று வந்து பார்த்துட்டு போனோம். இன்றைக்கி ரேட் ஓரளவுக்கு கம்மியாக பண்ணிச்சுது. அதை எடுத்துன்னு வந்துட்டு வண்டி நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, ரேட்டும் பரவாயில்ல. வேறு யாரோ கேட்டாங்கன்னாங்க, அதோட கேன்சல் பண்ணிட்டு நம்மக்கிட்ட கொடுத்தார வண்டி பரவாயில்ல. சொல்லலாம். எங்கே தவிர சொல்லலாம். நாங்கள் போலிபத்துலேருந்து ஒரு பானவரம் பக்கத்தில். பரவாயில்ல வண்டி நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துன்னு ஒரு வீடியோவை வந்து 2 நாள் முன்ன வந்து பார்த்தோம். பரவாயில்ல வண்டி இன்றைக்கி எத்து எல்லாம் வரலாமாண்ணா? எல்லாருமே வரலாம். நான் நம்பி வரலாம். சரவணனை நம்பி வரலாம். பாருங்கள், இன்றைக்கி திருத்தணி கோயில் கிளம்பிட்டோம். போய்ட்டு சிறப்பாக அன்னதானம் பண்ணிட்டு வருவோம். இம்மா நாள் பண்ண அன்னதானம் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்துக்கோசம் எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என் கல்யாணத்துக்கு கூட பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய வாடிக்கையாளர், அதாவது என்கிட்ட கார் வாங்கின்னு போகிறவன குடும்பமோ, அதாவது வண்டி விற்று கொடு சொல்ல அந்த குடும்பத்துக்கும் மனசார ஒரு 4000 பேருக்கு அன்னதானம் பண்ண போகிறேன். இந்த மனசு கண்டிப்பாக எல்லாரும் மனசார வாத்தணும். நீங்களும் அதில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். திருத்தணி கோயிலில் இன்றைக்கி கரெக்டாக 7 மணிக்கு அன்னதானம் பண்ண போகிறேன். நன்றி, வணக்கம். பாருங்கள், அண்ணன் வந்தார், பார்த்து இதுவும் பேசி எடுத்துட்டாரு. அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணமங்கலம் பக்கத்தில் என்ன ஊர் சொன்னீங்கன்னா காலசமுத்திரம். அதாவது நம்ம சந்தவாசல் அந்த பக்கம் வந்துடும். சந்தவாசல், வேலூர், படவேடு அப்படி வந்துடும். அவங்க பார்த்து பேசி எடுத்துட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா இவர் என் நண்பர் தான். ஏன்னா இவர் கூட ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு நம்பிக்கையாக இந்த வண்டி எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுத்தாரு. சொல்லலாம். எங்கே தர சொன்னாங்க? நீ சொல்ல. எங்கே தர சொல்லலாம்? கண்ணமங்கலம் பக்கம் காலசமுத்திரங்கண்ணா. நாங்கள் ஒரு 2 வருஷமாக இவர் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த வண்டி நம்மளுக்கு பிடிச்சிச்சு. அதனால் நீங்கள் பேசி முடிச்சுட்டோம். இவர் யார்? அவரு கூட பிறந்த அண்ணன். நண்பர் அண்ணன் ஆகிட்டீங்க. ஆமாம். பாருங்கள், இந்தமாதிரி நண்பர் யாரும் கிடைக்க மாட்டாங்க. உண்மையாக தங்கமான மனசு. இவர் மேலே ஒரு 4-5 வண்டி விற்றுருக்குதான். வந்தார், பேசி டக்குன்னு வேகம் முடிஞ்சார். கரெக்டாக இருப்பார். காசு விஷயத்தில் கரெக்டாக இருப்பார். என்ன மாரியே யார் காசும் ஆசைப்பட மாட்டார். ₹1 உன் துட்டு வேணாம், அந்த துட்டு எனக்கும் வேணான்ற அந்த வாழ்வார். அதுமாரி நல்ல மனசு. நல்லா இருக்கணும், மேலே வளரணும். இந்த வண்டி சுற்றி காட்டுப்பா. சொல்லுப்பா, நீ பேசுப்பா. இருப்பா. நான் பேசுகிறேன். இந்த நண்பர்கிட்ட மறுபடியும் இன்னொரு வண்டி ஸ்கார்பியோ அண்ணனுக்காக நாங்கள் கூட போகிறதுக்காக அண்ணன் தம்பிங்க. அந்த மாதிரி எல்லாமே எனக்கு என்ன தேவையில்லைன்றது அண்ணன் தான் எனக்கு உதவி பண்ணுவார் கேட்காமையே. இந்த வண்டி நான் ஹோண்டா சிட்டி எடுத்தேன். ஒரு ஸ்கார்பியோ இருக்குதா பாருண்ணா அப்படின்னாரு. இருக்குதுண்ணா அப்படின்னேன். எவ்வளோண்ணா சொல்கிறாங்க அப்படின்னாரு. இது மாதிரிண்ணா வண்டி பாருண்ணா. நான் பார்க்கல, நீ சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு காசு அங்கேருந்து அக்கௌண்ட்டில் அமைச்சாரு, கையில் கொடுத்தாரு. அண்ணா வண்டி எடுத்து போகிறதுக்கு மட்டும்தான் வந்துக்கிறாரு. இது வெறும் இவர் பார்க்கவே இல்லை. நீங்கள் எடுத்து போகிறதுக்கு அவ்வளோ நம்பி சொல்லுங்களா? அதாவது சொல்லிக்கிறேன் நான். அண்ணன் தம்பி பழக்கத்துன்றது வேறனா, அதாவது நண்பன் அமைகிறது பெரிய விஷயம். கொடுத்து வைக்கணும். ஏன் சொல்லலாம், ஒரு நம்பிக்கையில் காசு கொடுத்து அனுப்பினா அது கரெக்டாக கட்டிட்டார். நம்ம பெரிய விஷயம் நம்பில. அதெல்லாம் என்ன சொல்லி பெருமையா சொன்னா என்ன சொன்னா? ஆமா என்ன நோ அதே ஒரு இவர் ஒரு அர்ஜென்ட் காலத்தில் ஒரு வருஷம் என்ன பண்ணாரு, இவ்வளோ வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு காசு கேட்டுது. அப்படி கேட்டதுக்கு இந்த செயின் கைத்தி இந்தான்னு கொடுத்துட்டு நீ ஒன்று விற்றா வச்சுக்கோ, இல்லை விற்றா கூட வித்துரு. அம்மா இறந்து அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா இறந்ததுக்கு சொல்லு, அதை சொல்லி எங்கள் அம்மா இறந்ததுக்கு இந்த மாதிரி இறந்துச்சுன்னா அப்போ என்கிட்ட அமௌண்ட்டில் திடீர்னு அம்மா உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படின்னா உடனே அண்ணா ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு. வண்டி டிரைவர்கிட்ட கொடுத்து அமிச்சு நான் கொடுத்து அமிச்சிக்கிறேன், முடிஞ்சா வச்சுக்கோ, இல்லை விற்றுடு, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துலாம், காரி முடிச்சுட்டு வா, எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார். அண்ணன் தம்பிங்க நாங்கள் எது போனாலும் எங்கே போனாலும் ஒன்றா வருவோம். அந்த மாதிரி அவ்வளோ நம்பிக்கை. சூப்பர்ண்ணா. உங்கள் நட்பு ரொம்ப நீடிக்கணும். சூப்பராக நீங்கள் பாருங்கள். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். என்றைக்கும் சொல்ல பாரு, எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால் ஒற்றுமையாக இருப்போம், சுற்றிக்க இருப்போம்.